ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஒன்ஸ் அகைன் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இன் திஸ் ஷோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ கோலிவுட்டில் நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் இருப்பாங்களா, அவங்க நடித்த படங்கள்லேருந்து ஒரு சில சீன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நடிக்க சொல்லி கேட்போம். ஸோ அவங்க நடிக்கிறேன்ற பேரில் என்னென்னலாம் லூட்டி பண்ணுறாங்க அண்ட் ஜமாய்க்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு ஷோ. ஸோ அது என்ன சீன் தெரிஞ்சுக்கணும்ல. தப்பு எம்எல்ஏ தான் இருக்குது. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியாக இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. கத்தத்துல பொம்பளையா இருக்கு. You know one thing, anger is the cause of all misuse. One should know how to control it, otherwise Life will become miserable. try to understand that. Last but not least, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை, அதிகமாக கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அண்ட் இந்த சீனை இப்போ இவங்க எப்படி நடிச்சு காட்டுறாங்க அப்படின்றத பாருங்க. எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி காமெடி வெடிக்குதா இல்லை மலையில் நனைஞ்ச புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போகுதா அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது. இருக்கு மறந்து போச்சு ஒரு தடவை எழுதி பேப்பர் எழுதி இது ஏதாவது வச்சிங்கன்னா. பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது. போகக்கூடாதா? பொம்பளைனா பொறுமை வேணும், ஆத்திரப்படக்கூடாது, ஆபாசப்படக்கூடாது இல்லை ப்ரோ, ஆத்திரப்படக்கூடாது. பொம்பளைனா பொம்பளையாக தான் இருக்கணும், பொம்பளையாக தான் இருக்கணும். சட்டை பேண்டெல்லாம் போட்டு ரோட்டில் சுற்றக்கூடாது. இப்படி பொம்பளைனா பொறுமை வேணும், ஆத்திரப்படக்கூடாது. மணி இப்போ 12, நாளைக்கு பேசுவோமா ப்ரோ? பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஆத்திரப்படக்கூடாது, கட்டுப்பாடு இருக்கணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியாக இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. ஆக மொத்தம் பொம்பளையாக இருக்கணும். யூ நோ ஒன் திங், anger is the cause of all misuse. One should know how to control it, otherwise life will be miserable. Last but not the least, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. பொம்பளைனா கேமரா பார்த்து சொல்லணுமா? முதல் என்னது என்ன கேமரா கிட்டே கேட்குறீங்க? கட் பண்ணுங்க. முதலே பொம்பளை தானா? இல்லைங்க ப்ரோ, என்ன எடுத்துட்டீங்க? நான் மனப்பாடம் பண்ணலே. பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. நான் எடுத்தானே. ஓகே கரெக்டு. பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அமைதி, நேர்மை, சாரம், நியாயத்தை எல்லாத்தையும் நிலநாட்டணும். நம்ம பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. நீங்கள் என்ன ப்ரோ வெண்ணிலாடை மூர்த்தி மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. ஆம்பளைனா ரெடியா? எதுமா சொல்லவா? பொம்பளைனா பொறுமை வேணும். இப்படி சிரிச்சுட்டே பேசணுமா பொம்பளை? இன்னொருக்கு சொல்லுனே. பொம்பளைனா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அடக்கமா இருக்கணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும். ஆத்திரங்கிற வார்த்தை நமக்கு வர மாட்டேங்குது. மூத்திரம் வருமா அப்புறம்? போகலாம். சொல்லுங்க இன்னொருக்கு சொல்லுங்க. மூத்திரம் வருமா? அது இல்லைண்ணே, ஃபுல்லா பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும். நீங்க லாஸ்ட் சொல்லும்போது மறந்துடுது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? டைலாக் இது மட்டும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை, அதிகமாக கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இதை மட்டும் சொல்லு. இப்ப சொல்றேன். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. லாஸ்ட் இதோட விட்டுருங்க ப்ளீஸ். பொண்ணுங்கன்னா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அடக்கமா இருக்கணும். ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. ஏன்டா ஆட்டோ ஓட்டுற ஒரு வாட்டியும்? பொம்பளைனா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அடக்கமா இருக்கணும். அதுக்கடுத்து நான் சொல்லிட்டு நான் அப்படியே முடிச்சு நான் வீட்டுக்கு போயிடுறேன். அது நல்லா இருக்குண்ணே. பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்க வேணும், ஆத்திரப்படக்கூடாது, பயபக்தியாக இருக்கணும், பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் பொம்பளையாக இருக்கணும். லாஸ்ட்டு தான். அதுக்கு பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது,
அடக்கம் வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது. கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது. கரெக்ட் தானா? இப்போ சொல்கிறேனே சும்மா, பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், காதல் பண்ண கத்தக்கூடாது. அப்புறம் இது அது என்னது லாஸ்ட் என்னமோ சொன்னீங்களே, பயபக்தியாக இருக்கணும். பயபக்தியாக இருக்கணும், பஜாஜ்தானம் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் பொண்ணுங்க மாதிரி இருக்கணும். சொல்லிட்டேன்.